இந்த நாளிலே கூட நம்ம உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். 21 நாட்களும் நாம் எதெல்லாவற்றையும் இழந்தோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை மீண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை சரி செய்து கொண்டு மீண்டும் இந்த ஆசீர்வாதங்களை இழந்தவைகளை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த ஜெபத்தை நாம் வைத்திருக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாள்லையும் கூட நம்ம வேதாகமத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏன் ஒரு மனிதனை படைக்க வேண்டும், ஏன் ஒரு மனிதனை இந்த இடத்துல உருவாக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் தேசத்தில் இருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் ஏன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க காரணம் என்ன, ஏன் கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதற்கு காரணம் என்ன என்பதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு கர்த்தர் பேசுவாராக. இன்றைக்கு நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு மனிதனை ஏற்படுத்துகிறார். ஐயா, கர்த்தர் ஒரு மனிதனை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் ஒரு தோட்டத்திலே வைக்கிறார். அதே போலதான் ஒரு தோட்டம் என்பது ஒரு ஏதேன் என்று சொன்னால் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் கணவன் மனைவி 2 பேருக்குமே உண்டு. ஒரு குழந்தையை கர்த்தர் நம்ம கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த 2 குழந்தையும் பராமரிப்பது என்பது கடமை 2 பேருக்குமே தான் உரியது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள், இன்றைக்கு பெற்றோர்கள் நீ பார் நான் பார் என்று சொல்லுகிற சூழ்நிலைகளுக்கு நேராக இந்த காலங்களிலே தள்ளப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் பாதுகாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்களானால் ஒரு மனிதன் ஏன் கர்த்தர் குழந்தையை கொடுக்க காரணம் என்ன வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனென்று கேட்பீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளம் வயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். அப்போ ஒரு கணவன் மனைவி என்பது சாட்சியாயிருக்கிறார். இதை குறித்து திருமண வாழ்வை குறித்து ஏன் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நான் இன்னொரு நாள் உங்களோடு நான் கர்த்தர் சித்தமான நான் பேசுகிறேன். ஆனால் இன்னைக்கு அதை நான் முக்கியப்படுத்தவில்லை. வாசிக்கலாம். தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அவர் படைத்தார். பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை தேசத்திலே உருவாக்கும்படி, இந்த உலகத்திலே உருவாக்கும்படிதான் கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? ஒரு சந்ததி தேசத்தில் வர வேண்டும், அது ஒரு பரிசுத்த சந்ததியாய் தேசத்தில் இருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு, மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு, மிகப்பெரிய ஒரு பிளானோட தான் கர்த்தர் நம்முடைய கரங்களிலே செல்வங்களை கொடுத்திருக்கிறார். குழந்தை என்று சொல்லுகிற செல்வங்களை. அல்லேலூயா. இந்த செல்வங்களை, இந்த குழந்தைகளை நான் சரியான விதத்திலே வளர்க்க வேண்டிய விதத்திலே நான் வளர்க்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குழந்தைகளை சரியான விதத்திலே வளர்ப்பதற்கு நாம் தவறுகிறதுனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, பிள்ளைகள் வாலிப வயது வரும் பொழுது அந்த வயதிலே பிள்ளைகள் தேவனை தேடுவதற்கு மறந்து போகிறார்கள், ஆலயத்திற்கு வருகிறதும் மறந்து போகிறார்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது அதிலே மறந்து போகிறார்கள், தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய பிள்ளைகள் போகிறார்களே என்று சொல்லி பெற்றோர்களுக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு ஜெபிக்கிறதற்கு அதிகமாய் சொல்லுகிறது காரியம் என்ன? பாஸ்டர், என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பாஸ்டர் என்னுடைய பிள்ளை கீழ்ப்படியவில்லை, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது தான் ஒவ்வொரு சபைகளிலும் அதிகமாய் ஆகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய சபைகளில் கூட இப்படிதான் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க, பழையது மாதிரி இல்லை,
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய இங்கிலீஷ் வேதாகம், அதாவது தானியேலுடைய நூல் தமிழாக்கா இங்கிலீஷ் ரெண்டுமே அந்த பகுதியில் இருக்கிற அந்த பகுதியை நீங்கள் ஒருவர் வாசிக்கலாம். And did not he make one? அஹ், Yet had he the reside of the Spirit, அஹ். and wherefore one, that he might seek a godly seed. Seeds of God. அப்படின்னா வேதம் என்ன சொல்ல, ஒரு குழந்தையை உருவாக்குறதை குறித்து வேதத்துல அந்த டிரான்ஸ்லேட்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன குழந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல, Godly seed. அது விதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் உங்களுடைய கரத்துல ஒரு விதையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த விதையை கருக வைக்கிறது நீங்க தான், அது செழிப்பாய் வளர வைக்கிறதும் நீங்க தான். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு விதை, அந்த விதையை நீங்கள் மண்ணுக்குள்ளே வைத்து அந்த விதையானது அழகாக வளர்ந்து வர வேண்டுமானால் அந்த 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 விதைக்கு வேண்டியதான தண்ணீர் வேண்டும் இல்லையா? காலையிலையும் மாலையிலையும் அந்த அந்த இதற்கு வேண்டியதான தண்ணீர் அதற்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ தண்ணீர் அதற்கு சரியான விதத்தில் சரியான விதத்தில் தண்ணீரை விடும் பொழுது அந்த விதையானது நாளுக்கு நாள் அது வளர்ந்து ஓங்கி வளர்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த விதையானது சரியான விதத்திலே நீங்கள் வளர்ப்பீர்களே ஆனால் அந்த பிள்ளையானது ஏற்ற காலத்தில் பெற்றோருக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்கும், சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்கும், தேசத்திற்கு அது ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு செய்கிற காரியம் என்ன? சிறு பிள்ளைகளை ஆலயத்திற்கு விடுங்கள், சிறு பிள்ளைகளை தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு முக்கியத்துவப்படுத்துங்கள், ஆராதனைக்கு முக்கியப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் அழகான ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறோம். பாஸ்டர், என்னுடைய பிள்ளை சின்ன பிள்ளை வந்த சேட்டை பண்ணும், அதனால என் பிள்ளைய நான் அங்கே வர விடுறதில்ல, நானும் ஆலயத்துக்கு வர்றது கஷ்டமா இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளை வீடுகளில் வைத்து ட்ரைன் அப் பண்ணணும். நீங்க வாசிக்கலாம், ஒரு வேதாகமத்தில் நம்ம எடுத்து வாசிக்கலாமா? தண்ணினா என்ன, தண்ணினா என்ன அப்படின்னு நீங்க வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளும் பொழுது, உபாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல உபதேசம் பொழியும், என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல இறங்குவதை போல வசனம் இறங்கும், என் வசனம் இறங்கும். அல்லேலூயா. அப்போ மழை என்பது வசனத்தை குறிக்கிறது. இன்றைக்கு வசனமாகிய இந்த மழையாகிய இந்த வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கணும். இஸ்ரவேல்ல யூத ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, 3 வயதில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தோரா என்கிற புஸ்தகத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தோரா என்கிற புஸ்தகத்தை படிக்க கொடுத்துருவாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது மொழிபெயர்ப்புன்னு சொல்கிற கத்தோலிக்க வேதாகமத்தில் அதே பகுதியை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 32வது உபாகம் 32:2 பெருமழை பைன் தளிர் மீது பொழிவது போல மென் சாரல் பசும்புல் மீது விழுவது போல, பசும்புல்லின் மேல் விழுவது போல என் அறிவுரை மழை என பெய்திடுக, என் சொற்கள் பனி என இறங்கிடுக. பாருங்க, இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வேதத்தை நாம் சரியான முறையில் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க காலையிலையும் மாலையிலையும் நம்ம பிள்ளைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுக்க நாம் மறக்கவே கூடாது. அப்போ ஒரு செடி சரியான விதத்தில் வளர வேண்டுமானால் எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, போதிக்கிறதுல மிக முக்கியமா இருப்பாங்க. போதிக்கிறதுல, சிறு பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கறதுல மிக முக்கியமா இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை ஒரு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா முதல்ல கொடுக்கறது என்ன தெரியுமா? பிள்ளைக்கு போன உடனே தேனை கையில் முக்கி
அதை வாய்க்குள்ளே வைப்பாங்களா, அந்த பிள்ளைகிட்ட விரல சொல்லுவாங்களா, அம்மா அதை வாய்க்குள்ளே வை அப்படின்னு. அப்போ அந்த வாய்க்குள்ளே வைக்கும் பொழுது அந்த அந்த பிள்ளைகிட்ட கேட்பாங்களா, இனிக்குதா அப்படின்னு. ஆமாம் இனிக்குதுங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுவாங்களா, இதே போல தான் நம்முடைய தோரா, நம்முடைய சட்டத்திட்டங்கள் இப்படி தான் இனிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கிறோம், நம்முடைய வேதத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறோம்? ஏன் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளில் நம்ம வசனத்தை கற்றுக் கொடுக்கவர்களை தவறி இருப்போமானால், நிச்சயமாய் வளர்ந்து வரும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் சரியான முறையில் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற முடியாது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவருடைய சாட்சி எப்படி சொல்லலாம், காலையில் மாலையில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனி லீவு நாட்களில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு போர்ஷனை கொடுத்துருவாங்களாம், ஒரு அதிகாரத்தை கொடுத்துருவாங்களாம். அந்த அதிகாரத்தை அவங்க என்ன செய்யணும்னா, படித்து முடிக்கிறது வரையிலும் அவங்களுக்கு விளையாட அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இரவு நேரத்தில் ஒரு போர்ஷனை கொடுத்து அது படித்து முடிக்கிறது வரையிலும் அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குமா. பாருங்க அன்பானது, எவ்வளவு அன்னைக்கு இருந்த பெற்றோர்கள் தேவனுக்கென்று அந்த வசனத்தை எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் இன்னைக்கு தேசம் அறிகிற ஒரு ஊழியராக, தேசத்தை அசைக்கிற ஒரு மனிதனாக, பீகார் தேசத்தில் ஒரு அசைவை கொண்டு வந்த ஒரு மனிதனாக இன்றைக்கும் காணப்படுகிறார். ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த வசனமாகிய அந்த விதையின் மேலே, அந்த வசனமாகிய தினமும் தினமும் காலையிலும் மாலையிலும் அந்த பனி எப்படி அந்த விதைக்கு மேலே இறங்கி வருகிறதோ அதே போல அவளுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு மேலே இந்த பனியை, வசனமாகிய இந்த பனியை அவர்கள் என்ன செய்தார்கள், கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதாவது நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம், என்ன வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அங்கு ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் ஏன் தெரிந்தெடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் சொல்லிக் கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். கர்த்தர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். யாருடைய பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? யாருடைய சந்ததி அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? வசனத்தின்படி தன் பிள்ளைகளை நடத்துகிறவர்கள், வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள். இன்னைக்கு அநேகர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் நாங்கள் தான் சண்டே கிளாஸ் விட்டுருவோமே, சண்டே கிளாஸில் விட்டா போதுமா? இப்போ ஒரு செடியை நீங்கள் நட்டுறீங்க, ஒரு செடியை நீங்கள் நட்டுட்டீங்கன்னா அந்த செடிக்கு காலையிலையும் மாலையிலையும் தண்ணி ஊற்றணும். அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தடிக்கு அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுனா அந்த விதை வந்துடுமா? கருகி போகும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ அது கருகி போகுது இல்லையா? அப்போ அது கருகி போகுதுன்னா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கருகி கொண்டிருக்கிறார்கள். எதில்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கருகல் வந்திருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கருகல் வந்திருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை காலையிலையும் மாலையிலும் சொல்லிக் கொடுக்கணும். யூத ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, 3 வயது இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, தோரா சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பகுதியில் மோசேனா யாரு, மோசேனா யாரு, ஆபிரகாம்னா யாரு, ஈசாக்குனா யாரு, யாக்கோபுனா யாரு, பண்டிகை காலங்களை குறித்து ஒவ்வொரு பண்டிகைகள் வரும் பொழுது அங்கு இருக்கிற பெரியவர்கள், அந்த வீட்டினுடைய தலைவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள அந்த பண்டிகை காலங்களில் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை, அதாவது அந்த தோல் சுருள் இருக்கும் பாருங்க, அந்த தோல் சுருளை எடுத்து வாசிப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல வந்துடுவாங்க. வந்து அவங்களுக்கு அன்னை பண்டிகைனா ஒன்று போதிக்கிற போதனை, அவங்களுக்கு ஃபுல்லாக போதனை தான் கொடுப்பாங்க.
இந்த பஸ்கா பண்டிகை குறித்து, பஸ்கா பண்டிகை ஏன்ப்பா கொண்டாடுறாங்கன்னா, அன்னைக்கு பஸ்கா பண்டிகை குறித்த எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் சொல்லும்போது சொல்லுவோம்ல, இயேசு பிறந்தார், அன்னைக்கு அதோட முடிஞ்சிச்சு இல்லையா? அப்புறம் ஈஸ்டர் பண்டிகை வந்தால் இயேசு உயிரோடு எழும்பினார், அவர் மரித்தார், பெரிய வெள்ளி. இப்போ பண்டிகை காலங்களில் மட்டும் நம்ம சில செய்திகளை கூறுகிறதை போல, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 விதமான பண்டிகைகள் உண்டு. இந்த 7 விதமான பண்டிகைகளிலும் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, கர்த்தர் அந்த எகிப்திலிருந்து வந்த சூழ்நிலைகள். பஸ்கா பண்டிகை எப்படிப்பா ஆரம்பிச்சுது? பஸ்கா பண்டிகை நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தோம், எகிப்தில் இருக்கிற அந்த வாதைகள் எல்லாம் வந்துச்சு. அந்த வாதைகளை கர்த்தர் விட்டார், அதில் இந்த எல்லாவற்றிலும் நம்மளை பாதுகாத்தார். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், எல்லா எகிப்தியர்களுடைய தலைப்பிள்ளை சங்காரம் நடக்க போகிறது. அன்றைக்கு சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, ஒரு ஆட்டை எடுத்து ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை எல்லாம் வாசல்களை பூசுங்கள் என்று சொன்னார். அது அன்றையிலிருந்து ஒரு பஸ்காவா வந்துச்சு. புளிப்பில்லா ஆராதனை, பஸ்கா பண்டிகையுடைய மறுநாள் புளிப்பில்லாத ஆராதனை எல்லாரும் நாம் கடந்து வந்த தினங்கள். அர்ப்பின் பண்டிகை, எப்படிப்பா அர்ப்பின் பண்டிகை வந்தோம்? அந்த நிலத்தில் இருக்கிற முதல் கனி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எப்ப நம்ம எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்தோம் பார்த்தீங்களா, இங்க வந்தும் பொழுது நம்ம என்ன செஞ்சோம்? கட்டாத வீட்டில் நம்ம குடியிருந்தோம், நாட்டாத தோட்டத்தில் நம்ம குடியிருந்தோமே. அது எப்படி வந்துச்சு? கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருந்தார். அன்னைக்கு ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் இருந்தார் இல்லையா? அவர் நமக்கு தகப்பனா இருந்தார் இல்லையா? அவர் என்ன செய்தார்? கர்த்தர் அவனை அழைக்கும் பொழுது அந்த தேசம் எப்படி இருந்துச்சுன்னா, கல்லும் மண்ணும் மலைகளும் நிறைந்த தேசமாக இருந்துச்சுப்பா. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? நாம் அங்கு வாழுவதற்காக 230 வருடங்கள் அங்க இருக்கிற அமலேக்கியர்கள், அங்க இருக்கிற கிதியோனியர்கள், அங்க இருக்கிற சில கானானியர்கள், அங்க இருக்கிற எபூசியர்கள், அங்க இருக்கிற சில சந்ததிகளை கொண்டு அந்த தேசத்தை பாலும் தேனுமாய் ஓடுகிற ஒரு தேசமாய் கர்த்தர் மாற்றினார்ப்பா. ஏன் அங்க மாற்றினார்? அந்த தேசத்துல நான் வந்து குடியிருப்பதற்காக 230 வருடங்களாக மலையை உடைத்து மண்களாய் மாற்றி அதில் விதையை அவர்கள் நட்டு அவர்கள் வளர்த்து திராட்சை கோலைகளாகவும் வீடுகளாகவும் கட்டி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்ப்பா. அந்த இடத்துல தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வந்து குடியிருந்தோம். அதை கர்த்தர் நினைவு கூர்ந்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? முதற்பலன் காணிக்கையை கொண்டு வருகிறோம்ப்பா ஆலயத்திற்கு. அப்போ ஒரு மரத்திலிருந்து வருகிற முதல் பலன் யாருக்கு? கர்த்தருக்குரியது. அதனாலதான் இந்த பண்டிகையை அறுவடையின் பண்டிகையாக, முதற்பலன் காணிக்கையாக நம்ம ஏறெடுக்கிறோம். அறுவடையின் பண்டிகை என்று சொல்லும் பொழுது கோதுமை அறுவடையின் காலம், அந்த காலத்துல நம்ம கோதுமை கொண்டு படைக்கிற காலம். இப்படி ஒவ்வொரு பண்டிகைகளும் வேதத்துல இருக்கிறது. இந்த பண்டிகைகள் எல்லாம் எதுக்கு உரியது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கெல்லாம் அந்த வீட்டினுடைய மூப்பர் சொல்லி கொடுப்பாங்க, ஒவ்வொரு பண்டிகைகளும் கொடுத்து போதிப்பாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாட்களில் அவர் பிரசங்கிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஜனங்கள் கூட்டமாய் போக ஆரம்பித்தாங்க. ஏன் போனாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, போதிக்கிற போதனை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு அன்பான பெற்றோர்களை, உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குதா? முதல்ல ஐயோ இன்னைக்கு ஆராதனை உண்டு, ஜெபம் உண்டு, அந்த ஆராதனை நான் பங்கு பெற வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு இருக்கணும். அப்ப எனக்கு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நான் பிரசங்கத்தை கேட்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும் என்று சொல்லி அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சு. நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த எண்ணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் வரும் பொழுது, பெரிய ஊழியர்களோ சின்ன ஊழியர்களோ, அன்னைக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக அங்கங்கே கூட்டங்கள், தெருக்கூட்டங்கள், அந்த பிரசங்கங்கள், கூடுகை, ஓப்பன் மீட்டிங்ஸ் எல்லாம் நடைபெறும்.
அன்னைக்கெல்லாம் ஜனங்கள் பல கிலோமீட்டர் வாகனம் இல்லாமல் இருந்தாலும் தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டாகிலும் அந்த கூட்டத்தை, அங்க இருக்கிற வார்த்தையை, அந்த சத்தியத்தை அறிவதற்கு ஜனங்கள் அவ்வளவு ஆவலாக இருந்தார்கள். ஒரு கூட்டத்தில் அந்த தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆர்வமற்றவர்களாக, போதனைக்கு கேட்க நமக்கு மனதில்லாதவர்களாக காணப்படுகிறதுனால தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கு அந்த ஆவல் இருக்கணும். இன்னைக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்? வளர்க்கிறீர்களா? இப்போ உங்களுக்குள்ள அந்த வாஞ்சி வரணும், என் பிள்ளை காலையிலையும் மாலையிலையும் பனி என் பிள்ளைக்கு மேலே விழணும், காலையிலையும் மாலையிலையும் என் பிள்ளைக்கு மேலே ஆவியானுடைய வசனம் பொழிந்தருள வேண்டும். அப்போ ஒரு செடிக்கு மேலே பனியும் மழையும் பொழியுமானால் அந்த செடி வளர்ந்து ஓங்கும். அதனால தான் முதல் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முதல் சங்கீதத்தை நீங்க வாசிங்க. முதல் சங்கீதம் விதமாய் சொல்லி கொடுக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் 2வது வசனத்தை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஐயா, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் செய்யும் பொழுது எல்லாம் நஷ்டம் வருகிறது. நம்முடைய பிள்ளைகளை வசனத்தில் வளர்க்கல, அவருடைய பணியில நம்ம பிள்ளைகள் வளரல. அப்போ யூத ஜனங்கள் இந்த 3 வயதிற்குள்ள என்ன செஞ்சிருவாங்கன்னா, 3 வயதுலேருந்து 6 வயதிற்குள்ள தோராவை கற்றுக் கொடுத்துருவாங்க. ஏன்னா 3 வயதுலேருந்து 6 வயதிற்கு மேலே போயிடுச்சுன்னா உலக காரியங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்குள்ள வர்றதுக்கு முன்னே இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா தோராவை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எந்த தோரா? ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புஸ்தகங்கள், பஞ்சாகமம் என்று சொல்லுகிற இந்த 5 புஸ்தகத்தினுடைய அவ்வளவு ஸ்டோரிகளையும் சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுமா வேதாகமத்தில் இருந்துன்னு சொன்னா நம்ம பிள்ளைகள் அதை குறித்து சிரிக்க தான் செய்யறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு 6 வயதுக்குள்ளேயே 5 மோசே யாருப்பா அப்படின்னு கேட்டா அந்த பிள்ளை சரளமா சொல்லும். யாக்கோபை குறித்து சொல்லுப்பானா அதை தாராளமா சொல்லும். அப்போ 5-6 வயதிற்குள்ள அந்த பிள்ளை உலக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பதாகவே அந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தோராவை உள்ள ஏற்றிடுவாங்க. அப்போ இன்னைக்கு அவங்களுடைய நீதி என்ன, யூதருடைய நீதி என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை தன் பெற்றோர்கள் மூலமாய் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிள்ளை அந்த தோரா என்று சொல்லுகிறோமே, அதை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இருந்து சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஏன் சொல்லி கொடுக்கறது இல்லை தெரியுமா? நம்ம ஏன் சொல்லி கொடுக்கறது இல்லைன்னா, அந்த பிள்ளை நம்மள்ட்ட நாளை கேட்கும். நம்ம அப்படி நடக்க மாட்டோம். பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளை நீங்கள் பொய் சொல்லுவீங்க. அப்போ பிள்ளை வந்து கேட்கும், ஏம்மா நீங்கள் தான் அப்பா, நீங்கள் அம்மா அப்பா, நீங்கள் 2 பேருமே பொய் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் அவ்வளோ பொய் சொல்கிறீங்களே, அப்போ எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? அப்போ நான் கற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ நான் கற்றுக்கொள்ள நானும் வளர்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒரு கதையை சொல்லிக் கொடுக்க வேதத்தின்படி நான் நடக்கவும், வேத சந்ததி உள்ள சந்ததியை உருவாக்கவும், நான் பிள்ளைகளுக்கு முன்ன ஒரு சாட்சி உள்ளவனாய் காணப்படவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போ வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும், வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு அப்படின்னா தன் பிள்ளை வந்து இன்னொரு மூலமா கற்றுக்கொள்ளக்கூடாது. தோராவை, நியாயப்பிரமாணத்தை இன்னொருவர் வந்து கற்றுக் கொடுக்கும் போது அவங்களுக்கு அசிங்கமா இருக்கும். அவங்களுடைய கல்ச்சர்ல தான் பிள்ளைக்கு தானே தோராவை கற்றுக் கொடுத்துடணும், அதான் முக்கியம். அவன் பிள்ளை வந்து இன்னொரு மனுஷனிடத்துல இருந்து மோசே யாருன்னு அவன் இன்னொருவருடைய வாயிலிருந்து பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க கூடாது.
அது கற்றுக் கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த பிள்ளைக்கு 3 வயதில் நம்ம எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, 3 வயதில் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம்? ஒன்றும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. பிள்ளை வளரட்டும், 5 வயசில் வரட்டும். அது சின்ன வயதில் அதை கற்றுக் கொடுக்கறதுனால தான் உலகத்திலேயே ஒரு சின்ன நாடு தான் எருசலேம். அந்த நாட்டில் 86 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 1 2 இல்லையா, 86 நோபல் பரிசு வாங்கியிருக்கிற ஒரே ஒரு நாடுன்னா எருசலேம். ஏன்னா யூதர்கள் பொதுவாக விட சொல்றாங்களோ கேள்வி அதிகமாக கேட்பாங்களாம். கேள்வி. எருசலேமில் ஒரு மாணவனை குறித்து ஒரு மாணவனை என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு மாணவன் நல்ல பெர்ஃபெக்டான ஒரு மனிதன்னா அவனுக்குள்ள அதிகமான கேள்விகள் வளரும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் நம்மகிட்ட கேள்விகள் கேட்கிறாங்க, நம்ம பதில் சொல்ல தெரியல, பதில் சொல்றதுக்கு டைம் இல்லை. பிள்ளை கேட்கிறான் கொஸ்டின். உண்மையாவே நான் சொல்றேன், ஒரு பிள்ளை ஒரு பெற்றோரிடத்தில் அதிகமாய் கேள்வி கேட்கிறாரானால் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பிள்ளை தான் தேசத்திற்கு தலை சிறந்த பிள்ளையாக கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா யூதர்களுக்கு எப்போதும் கேள்வி கேட்டுதான் பழக்கம். கேள்விதான், கேள்வி. நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம ஒரு பிள்ளை கொஸ்டின் கேட்டா அது பிள்ளைக்கு பதில் சொல்றதே நம்ம கஷ்டமா இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லி கொடுக்கறதற்கு நம்ம யோசிக்கிறோம். பிள்ளை என்ன எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்குது, எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறான். ஏன்? அவன் அறிவடைய வேண்டுமானால் சிறு வயதில் பிள்ளைகள் கொஸ்டின் கேட்குறாங்க. கேள்வி கேட்க கேட்க நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோமானால் அந்த பிள்ளை தான் தேசத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்கும். அல்லேலூயா. அப்படியானால் இன்னைக்கு கல்விகள் நாம் எப்படி கற்றுக் கொடுக்கிறோம்? அதன் பிறகு அந்த பிள்ளைகளுக்கு 6 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு வரலாற்று புஸ்தகங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். யோசுவா முதல் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரையிலும் 12 வயதிற்குள்ளாக எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்னைக்கு 12 வயதில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குறோம்? 10 வசனம் கற்றுக் கொடுத்துருப்போமா? நமக்கு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? 23வது சங்கீதம் தெரியும், அவ்வளோதான். இல்லைன்னா கூடி போனால் முதல் சங்கீதம் தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு, அவ்வளோதான். வேற என்ன சங்கீதம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். என்ன கற்றுக் கொடுத்துருக்குறோம்? நம்ம வீடுகளில் கற்றுக் கொடுக்குறோமா? வீட்டில் இன்றைக்கு ஏதாவது ஒரு கதையை, ஒரு வசனத்தை எடுத்து, இல்லை ஒரு ஸ்டோரியை எடுத்து, ஒரு மனிதனை குறித்து சிம்சோனா யாருப்பா அப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களா? நியாயாதிபதிகளை குறித்து ஏதாவது கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களா? ஒரு ஸ்டோரியை சொல்ல அந்த பிள்ளைகளுக்கு தெரியுதா? இல்லையே. அப்போ எப்படி அந்த பிள்ளைகள் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல வளர முடியும்? அதன் காலத்தில் எப்படி கனி தர முடியும்? அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பாங்க? அப்போ நீங்களுக்கு அந்த ஆர்வம் நமக்கு இருக்கணும். கற்றுக் கொடுக்கணும், நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு இருக்கணும். 2வது நீங்க வாசிக்கலாம், இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து 47வது வசனத்தோட ஒரு வாசிங்க. அவர் பேச கேட்க யாவரும் அவருடைய புத்தியையும் பட்டார்கள். ஐயா, 12 வயது நிறைந்த ஒரு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள வந்து அவர் அங்க இருக்கிற போதகர்களோடும் அங்க இருக்கிற சாஸ்திரிகளோடும் அங்க இருக்கிற வேத பாரகர்களோடும் பேசுகிறார். பரிசேயர்களோடு இருந்து பேசுகிறார், சமமா இருந்து பேசுகிறார். அவருடைய நாலேஜை குறித்து, அவருடைய அறிவை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது, யாருடைய மகன்டா இவ்வளோ பேசுறான் பாருங்க. அன்னைக்கு 12 வயசா இருக்கும் பொழுது ஆதியாகமம் to மல்கியா வரையிலும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் என்னையா கற்றுக் கொடுத்துருக்குறோம்? பிள்ளை சரியில்லை, பிள்ளை ஒழுக்கம் இல்லை, பிள்ளை ஜெபம் இல்லை, பிள்ளை பைபிள் படிக்கல, பிள்ளை அது செய்யலை இது செய்யலைன்னு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் சொல்றீங்களே. நீங்க எதை குறித்து நீங்க பார்க்குறீங்கப்பா? 12 வயது நிறைந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆதியாகமத்தின் முதல் வெளிப்படுத்துதல் வரையிலும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே.
மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பாபிலோனில் அவன் எகிப்தில் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். நம்ம எதை கற்றுக் கொடுத்தோம்? இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தான் நம்ம இழந்துட்டோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதை இழந்துட்டோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கதையா சொல்லி கொடுக்கறதை இழந்துட்டோம். 12 வயது பிள்ளைகளுக்குள்ள நமக்கு 12 வயதிற்கு மேல உலகத்தை குறித்து பிள்ளைகளுக்கு அறிவு வந்துருது. ஓ, இதுதானா, இப்படிதான் வாழணும், இப்படிதான் உலகத்துல இருக்கணும், இப்படிதான் உலக மனுஷனை போல நடக்கிறதற்கு பிள்ளைகளுக்கு 12 வயதுக்கு மேல தானா அறிவு வர்றதுக்கு முன்னாடியே இஸ்ரவேல ஜனங்களை சொல்லிடுவாங்க, எப்பா நீ என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளை நீ, உனக்கு சட்டம் உனக்கு இருக்கு. ஆனா இன்னொன்னு கூட சொல்லி கொடுப்பாங்களா, என்னன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதுக்கு அழைச்சாருப்பா, நீ எதுக்கு உரியவன், நீ யாருக்காக நீ இந்த உலகத்துல இருக்கிற தெரியுமா, நீ இந்த உலகத்துல நீ மட்டும் நம்முடைய நாடுகள் வளர்வதற்கு இல்லப்பா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, உன் மூலமாய் முழு தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான்ப்பா வாக்குத்தத்தம். நீ அந்த வாக்குத்தத்தம் நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை தடவை வாக்குத்தத்தத்தை சொல்லி கொடுத்துருக்கிறோம், எத்தனை ஊழியர்கள் நமக்கு வாக்குத்தத்தங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் அந்த பிள்ளைகளை விட்டு விலகாதபடி இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் மறந்துட்டேப்பா, உனக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது உனக்கு என்னப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, நீ அபிஷேகம் வரும்போது என்னப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, இந்த வாரம் சரி அதெல்லாம் விட்டுருப்பா, எல்லாம் கல்யாணத்துக்கு உனக்கு என்னப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க தெரியாது பாஸ்டர், சரி அதெல்லாம் பரவாயில்லப்பா, இந்த வாரம் அவருடைய வார்த்தை வந்திருக்குமே, அதுல உனக்கு என்ன பிராமிஸான வார்த்தை உனக்கு சொன்னாங்க, அதையாவது சொல்ல முடியுமான்னு கேட்டா அதுவும் எனக்கு தெரியாது. அதனாலதான் நீ ஆசீர்வதிக்கப்படல. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது ஒன்று சொன்னார், உனக்கு மட்டும் இல்லப்பா, உன் சந்ததியா நீ சொல்லி கொடுப்பான் என்பதை அறிந்திருந்தார், கர்த்தர் அறிந்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் எடுத்தார். இன்னைக்கு நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாய், ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா? பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? அண்ணா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாமையும் ஈசாக்கை அடக்கம் பண்ணினது, சாராளெல்லாம் அடக்கம் பண்ண ஒரு இடம் இருக்கு இன்றைக்கும். அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கல்லறை இருக்கு. அந்த பிள்ளையை கூட்டிட்டு போவாங்களாம். எருசலேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே டூர் ஃப்ரீ தான். பெரிய நாடு ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன நாடு. ஒரு நம்முடைய வேலூர் மாவட்டத்தை தான் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ சின்ன ஒரு நாடு. சின்ன மேப்பில் ஒரு புள்ளி தான் நமக்கு தெரியும். அதுதான் அந்த நாட்டினுடைய அளவு. அந்த நாட்டிற்கு 3 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்வதற்கு அரசாங்கம் இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஏன்? அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த கல்லறைகிட்ட போய் நின்ன உடனே பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பாங்களப்பா, இவங்க தான் நம்ம மூதாதையர்கள், இவர்களுக்கு மேல வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன வாக்குத்தத்தம்? நீங்க இவர்கள் மூலமாய் தான் நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாருப்பா வாக்குத்தத்தம். நான் இவர்கள் மூலம்தான் நீங்க எல்லாம் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய், உலகங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாங்கன்னு இவங்களை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாருப்பா. யாருக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு? இவங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அதனால் நீ வாக்கு தத்தத்தின் தேசத்தினுடைய பிள்ளை, நீ ஆபிரகாமுடைய சந்ததி, நீ சும்மா எல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, நீ எல்லாம் தேசத்திற்கு மகிமையானவனாக இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நீங்க நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? வந்த உடனே நம்ம சொல்ற காரியம் என்ன? உருப்பட மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ அப்படிதான் இருப்ப, இப்படி தான் இருப்ப, அப்படித்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம் இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்றோம். நம்ம அப்படித்தானே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோம். என்னைக்காக நம்முடைய பிள்ளை நல்லா இருக்கட்டும், நல்லா இருப்பாடா அப்படின்னு நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளை பார்த்து எப்பா நீ நல்லா இருப்பியா அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லல இல்லையா இன்னும் இது வரைக்கும். எப்படி நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? ஏன் நம்முடைய பிள்ளைகள் வாலிப நாட்களில் திசை திரும்பி போகிறாங்க? அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கிறதுன்னு நினைச்சிடுங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் பட்டு போகுதுன்னு யோசித்து பாருங்க. ஏன் பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னு பாருங்க. இன்னைக்கு அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க.
டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு கதையை சொல்ல வைங்க, கீழ்ப்படிய வைங்க, அந்த வசனத்தை கற்றுக் கொடுங்க. நீங்களும் கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கிறீர்கள், பிள்ளைகளும் உருவாகி கொண்டே இருக்கிறீர்கள். நாம் இன்றைக்கு உள்ள காலத்தில் நாம் பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பதில் தவறி விடுகிறோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தெரியுமா? எது முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அதிகமாக எக்ஸ்ட்ரா கிளாஸ் முக்கியத்துவம் கொடுக்குறோம், டியூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பிற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், விருந்தோடுகளை போகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரி, நமக்கு தான் படிப்பு வரல, நமக்கு தான் இந்த சம்பவம் தெரில, சரி ஆராதனையில் போவோம், ஜெபிப்போம், அங்கே பிரசங்கிப்பாங்க, போதிப்பாங்க, அந்த காரியத்தை நம்ம கேட்டுக்கொண்டாகலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை காரியமாக சொல்லி கொடுப்போம் அப்படின்னு இன்னைக்கு யாரும் பார்க்கறதில்ல. அன்பு பிள்ளைகளை, பெற்றோர்களை, நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க பாருங்க. இதை நம்ம இழந்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதை இழந்துட்டோம். திரும்ப கர்த்தரை கேட்கணும், திரும்ப கர்த்தரிடத்தில் கேட்கணும். நீங்கள் அடுத்த வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம், கர்த்தர் இதெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கிறாரா பாஸ்டர்? பைபிளில் இருக்குதா? நீங்கள் என்ன புதுசாலாம் பேசுகிறீங்களா அப்படின்னாலாம் நீங்கள் பார்க்காதுங்க. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2-9 வசனம் வரைக்கும் நிதானமாய் நம்ம வாசிக்கலாம். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. 2:9 வரைக்கும். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துல கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே, நான் பேசுறத நீ கொஞ்சம் கேளு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும்? உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை செழித்து ஓங்கி வளர்றதற்கு, உன் பிள்ளை மேன்மையா இருப்பதற்கு, பாலும் தேனும் தேடுகிற தேசத்துல நீ இருப்பதற்கு நான் உனக்கு சில காரியங்களை உன் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும்பா என்று சொல்றார் பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கும் போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு. கையின் மேல் அடையாளம் நீ மறந்துடுவ சில வாக்குத்தத்தங்களை, நீ மறந்துடுவ சில காரியங்களை, மறந்துடுவ சில கற்பனைகளை, மறந்துடுவ. அதனால நீ ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? நீ மறக்கிறவன் எனக்கு நல்லா தெரியும்பா. நீ இன்னைக்கு இருக்கிறத நாளைக்கு மறந்துடுவ. கர்த்தர் செய்த அற்புதத்தை நான் இன்னைக்கு பாலும் தேனும் காணானோடுகிற தேசத்துல உனக்கு கொண்டு வந்து விட்டாலும் கூட நீ நாளைக்கு இதை கொண்டு வந்தது நான் இல்லைன்னு நீ சொல்லுவ. எனக்கு நல்லா தெரியும்பா, நீ மறதியானவன் தான் எனக்கு தெரியும்ப்பா. இங்க இருக்கிற பொருளை அங்க வச்சுட்டு நான் இங்க தான் வச்சேன்னு தேடுறவன் எனக்கு தெரியும்ப்பா. அதனால நான் உனக்கு கொஞ்சம் கவனமா கேட்கறியா? நான் உனக்கு ஒன்று சொல்லவா, நீ அதை செய்யறியா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய எதிர்பார்ப்போடு சொல்றாரு பாருங்க. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. போதும். அப்போ வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி நீ மறக்கிறதுனால இன்னைக்கு எந்த வீடுகள்லயாவது வசனம் தொங்குகிறதா? இன்னைக்கு பேசனா மாறிச்சு. ஐயோ, கர்த்தருடைய வசனமா, தேவனுடைய வார்த்தையா
அவர் சொல்லுவார், வெளியிலையும் எங்கேயும் கைகளிலையும் நீ போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் நீ என்ன செய்ப்பா, நீ மறக்காம இருப்பதற்காக நானே தேவன் என்பதை நீ அறியணும். அல்லேலூயா. நீ மறந்துடக்கூடாது. அடுத்த சந்ததிகளுக்கு நீ கொண்டு போகணும். அடுத்த சந்ததிகளுக்கு நீதான் ஆபிரகாமே, நீதான் சொல்லி கொடுக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அப்பா, நீ உன்னை தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன? உன்னை அழைத்த நோக்கம் என்ன? நீ எங்கேயோ இருந்த ஒன்ன, பாவத்துக்குள்ள கிரமத்துக்குள்ள இருந்த ஒன்ன கர்த்தர் தெரிந்தெடுத்ததோட நோக்கம் என்ன நோக்கம் என்ன? கர்த்தர் உன்னைதான்ப்பா தெரிந்தெடுத்திருக்க. எதுக்கு தெரியுமா? உன் சந்ததிகளுக்கு நீ சொல்லி கொடுப்பதற்காக தான். உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுப்பதற்காக தான். அப்ப வசனமாகிய இந்த பனி அந்த விதையின் மேல வளர 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 அந்த பிள்ளை ஏற்ற காலத்துல கனி கொடுத்து 128வது சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, 128வது சங்கீதம் நம்ம வாசிக்கும் பொழுது விதமாய் வாசிக்கலாம். அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க. கொஞ்சம் 128வது சங்கீதத்துல 5வது வசனமும் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு வாசிக்கலாம். 128வது சங்கீதம் அதனுடைய 5, 6. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகளையும், பாருங்க, உன் பிள்ளைகளின் சமாதானத்தையும் நீ பார்ப்பீர்கள். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பாருங்க, பார்ப்பீர்கள், காண்பீர்கள். இன்னைக்கு நீ உன் பிள்ளைகளுக்கு சரியான விதத்துல, சரியான முறையில இன்னைக்கு நீ வேதத்தை கற்றுக் கொடுப்பீர்களே ஆனால் உன் பிள்ளை சமாதானமா இருக்கும். உன் பிள்ளை மற்றப்பா, உன் பிள்ளைய சமாதானமா இருக்கும். உன் பிள்ளைய நீ சொல்லி கொடுப்பார்கள் ஆனால் உன் பிள்ளைகளும் சமாதானமா இருப்பாங்க. அப்போ ஒரு ராஜாவனுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? உபாகமத்தில் இருக்கு, நம்ம வாசிக்கலாம். அது வேண்டாம், இப்போ வாசிக்க நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு ராஜாவுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? அவன் பிரமாணத்தை எழுதணும், தோராவை எழுதணும், நியாய பிரமாணத்தை எழுதணும். எதுக்கு எழுத சொல்றாருன்னா, அவர் பின்வரி சந்ததிகளுக்கு அதை கடத்தும்படி நீ இன்னைக்கு ராஜாவாய் மாறுவதற்கு ஒரு பிரமாணம் ஒன்று இருக்கு. அந்த பிரமாணம் என்ன தெரியுமா? தோராவை நீ எழுதணும். அதான் பிரமாணம். இந்த பிரமாணத்தை ஒருவன் கடைபிடிப்பானால் அவனை தான் கர்த்தர் ராஜாவாய் அங்கீகரிக்கிறார். ஆனா தாவீதினுடைய வாழ்க்கையில சவுல் ராஜாவுக்கு பின்னால் சவுல் ராஜா ஒன்று மறந்து போனார். என்ன மறந்து போனார்னா, தன்னுடைய சந்ததிகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க மறந்து போனார். நியாய பிரமாணத்தை குறித்து கற்றுக் கொடுக்க மறந்து போனார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான், ஆலயத்தை கட்டின ஒரு மனிதன் தான். எங்க தவறுகள் நடந்துச்சு தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி கொடுக்கவே இல்லை. அதனால் தேசம் கர்த்தரை மறந்தார்கள், ஆராதனையை மறந்தார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவதை, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டியவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனதுனால தாங்க அன்றைக்கு எருசலேம் என்கிற ஒரு தேசம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. மீண்டும் ஞாபகம் வந்த பொழுது, மீண்டும் பாபிலோனில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எஸ்ராவின் மூலமாய் மீண்டும் வேதத்தை கற்றுக்கொண்டார்கள். மீண்டும் வேதத்தை கற்றுக்கொண்ட எஸ்ரா, நகேமியா, ஆகாய் தீர்க்கதரிசிகளைப் போல பக்தி உள்ளவர்கள் எழுதி வேதத்தை, வேதாகமத்தில் உள்ள வேத சுருள்களை எல்லாம் எடுத்து, தோல் சுருளை எல்லாம் எடுத்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மீண்டும் கர்த்தர் எருசலேம் என்கிற தேசத்தை மீண்டும் நாட்ட ஆரம்பித்தார். நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? கற்றுக் கொடுத்தா நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்க பிள்ளைங்க தேசத்திற்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க தான் தேசத்திற்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. பட்டு போக மாட்டாங்க. உங்க பிள்ளைகள் விதையாக வளர்ந்து ஓங்கி மரம் எப்படி ஒரு விதையை நட்டு அது அழகாய் வளர்ந்து வந்து அதன் காலத்திலே அதன் கனிகளை கொடுக்கிறதை போல
உங்கள் பிள்ளைகளும் ஏற்ற காலத்தில் கனிகளை கர்த்தர் கொடுக்க வைப்பார். உங்கள் பிள்ளைகள் மூலமாய் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் அநேகருடைய வீடுகளில் பிள்ளைகளுக்கு வேண்டிய வசனங்களை கற்றுக் கொடுக்காமல் தவறினதினால் எதிர்காலம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது பெற்றோர்களாகிய உங்களுக்கு சமாதானத்தை இழந்து போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு கொஞ்சம் கவனமாய் மீண்டும் ஒரு விஷய தேவ சமூகத்தை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேதத்தை நான் சொல்லிக் கொடுக்காம நான் தவறிட்டேன் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் வேதத்தின்படி நடக்க வைப்பதற்கு நான் தவறிட்டேன் ஆண்டவரே, ஆண்டவர் வேதத்தின்படி நானும் நடக்கல, அந்த வேதத்தை நான் சொல்லிக் கொடுக்கல, அந்த வேதத்தின்படி நானும் நடக்கல அப்படின்னு ஒருவேளை நீங்க இன்னைக்கு சொல்லுவீங்கன்னா, நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசி இருப்பாரானா, எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரோட சம்மதில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் வந்திருக்கிறேன்ப்பா, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன், இவ்வளவு இரவு பகலா பிரயாசப்படுறேன். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தானே, என் சந்ததி ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தானே. ஏன் எதை தவறிட்டோம்? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வசனத்தை வேதாகமத்தை குறித்தான சத்தியங்களை சொல்லி கொடுக்க நான் தவறிட்டேன். மன்னிச்சிருங்கப்பா, 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 இந்த நாளில் மன்னிச்சிருங்கப்பா. எத்தனை பிள்ளைங்க சொல்ல போறீங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்றையில் இருந்தாகில் ஒரு தீர்மானத்தோட போமா, நான் இனி என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இன்றைக்கிலிருந்து நான் பிள்ளைக்கு வசனத்தில் நான் வளர நடத்துவேன். அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசிய சிறு வயதிலே ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வைத்து விட்டார்கள். அன்னாளோ அவள் பால் குடிக்க மறக்கிற அந்த நேரத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் வச்சுட்டாங்க. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் என்னென்ன பணி செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணுங்கிறத அந்த பிள்ளைக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்தார்களே. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? ஆலயத்தில் வந்தால் எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறோமா? ஆலயத்தில் ஊழியர்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? எப்படிப்பா நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? நம்ம சொல்ற காரியம் என்ன தெரியுமா? பாஸ்டர், என் பிள்ளை சின்ன பிள்ளை சேட்டை பண்ணு, வர சொல்லு, ஆலயத்துக்குள்ள வந்து கற்றுக்கொடு, வசனத்தை கற்றுக்கொடு. வீட்டில இருந்து வரும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கத்துக்கொடு. ஆலயத்துக்குள்ள இப்படிதான் இருக்கணும், அங்க இருந்தா கர்த்தர் அங்க வாசம் பண்ணுகிறார். அப்பா, சாமுவேல் தீர்க்கதரிசி ஆலயத்துக்குள்ள வந்து விளையாடலப்பா. இன்னும் நம்ம பிள்ளைங்க எப்படிப்பா விளையாடுறாங்க? ஏன் விளையாடுறாங்கன்னா, நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கொடுக்கல. சிறு வயதுல இருந்து அந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்திருப்போமானா இன்னைக்கு நம்முடைய சிறு வயதுல இருந்து அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளர்ந்த பிள்ளைகளாய் மாறிவிடும். இன்னைக்கு அன்பான சபையே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பிள்ளையே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் திரும்பிப்பார். நான் தவறு செய்துட்டேன் ஆண்டவரே, திரும்பிப்பார். கர்த்தர் உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்காவது நீ மனம் திரும்பி இன்னைக்கு நீ வேதத்தை படி உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. கர்த்தர் உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.